வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் சிக்கன் ஒயிட் சாஸ் பாஸ்தா. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணியிலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்து தண்ணி கொதித்ததும் இதில் பாஸ்தாவை சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துருக்கிற பாஸ்தா பென்னி பாஸ்தா. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கலாம். பாருங்கள், பாஸ்தா நல்லா வெந்துட்டுருக்கு. இதை வெந்துச்சான்னு செக் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி அலசி கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போது பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள் இப்படி. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டரு, கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து பட்டர் கரையிற வரைக்கும் இதை சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணுன்ற அவசியம் இல்லை. கூடவே பொடியாக நறுக்கி இருக்கிற குடமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு இங்கே தேவைன்னா நீங்கள் கலர் கேப்சிகம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பெல் பெப்பர்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், இப்போ இதையும் ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதில் இப்போது வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் சேர்த்து கலந்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணதும் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து ஒரு வாட்டி இதை கலந்து வச்சுக்கலாம். நான் இங்கே சிக்கன் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூளியை போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கடைசியாக இதில் கொஞ்சம் ஆரிகானோவையும் சேர்த்து கலந்து பக்கத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். பட்டர் கரைஞ்சதும் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மைதாவையும் சேர்த்து 1 நிமிஷம் இதை வதக்கிக்கலாம். மைதா வதங்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். மைதா வதங்கினதும் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்துக்கலாம். நான் இதில் 1 கப்பு பால், அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா மொத்தமாக பால் சேர்த்து கூட இதை செய்யலாம். சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே அரை ஸ்பூன் மிளகுத்தூள். நான் இங்கே கருப்பு மிளகுத்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வெள்ளை மிளகுத்தூள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாஸு நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ இதையும் பக்கத்தில் வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வேக வச்சுருக்கிற பாஸ்தா, கூடவே ரெடி பண்ணியிருக்கிற ஒயிட் சாஸும் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனு ஸ்வீட் கார்ன் கலவையும் சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு ஸ்லைஸு சீஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா மொசரேலா சீஸ் கூட இங்கே பயன்படுத்திக்கலாம். சீஸ் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும்.
பாருங்கள், நம்ம சுவையான ஸ்வீட் கார்ன் சிக்கன் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.